அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கனை வச்சு க்ரீமே சேர்க்காமல் ஒரு 30 மினிட்ஸில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கேஷ்நட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 கேஷ்நட் சேர்த்துருப்பேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வந்த உடனே நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் பட்டை ஏலக்காய் போட்டுட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு 1/2 kg சிக்கன் இருக்குது, அதை இதில் சேர்த்துடலாம். அந்த சிக்கன் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அந்த வெங்காயம் கேஷ்நட்டு பேஸ்ட்டை ஒரு மூடியை போட்டு அப்படி விட்டுருங்க. இப்போ பெப்பரு, தனியா, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். அந்த தயிரையும் நல்லா பீட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன சின்ன கியூபாக கட் பண்ண ஒரு கேப்சிகம், ஒரு டொமேட்டோ, காரத்துக்கு ஏற்ப மிளகாயில் இருக்கிற அந்த சீடையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டு இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் மக்மலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.